வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நெல் வயலில் அறுவடைக்கு பின் வைக்கோல் இருக்கு இல்லையா, வைக்கோல் அதை எரிக்கிறது நன்மையா தீமையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதுமாரி புதுசாக பார்க்குற விவசாயிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விவசாய சம்மந்தமான அனைத்து நியூஸும் இதில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க வைக்கோலை எரிச்சிட்டா அது சாம்பல் சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் கிடைக்காத பிரச்சனையாலையும் கொளுத்தி விட்டுறாங்க. அது நன்மையா தீமையா அப்படின்றத முழுமையாக பார்ப்போம். அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ விவசாயிகளே, ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெல் வயலில் மண்ணுன்றது நம்ம நெல் விதைக்கிறோம். அப்படி நெல் விளையுது. அது ஒரு பயிர்களுக்கு நம்ம வயலில் பார்த்திங்கன்னா பல நுண்ணுட்ட உயிர்கள் வாழுது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா பல நுண்ணுயிர்கள் நம்ம வயலில் வாழுது. அந்த நுண்ணுயிர்கள் தான் பயிரோட வளர்ச்சிக்கும், அதுமாரி நம்ம போடுற உரங்களையும், அதுமாரி நம்ம போடுற பொருளை அதை மக்கி பயிர்களுக்கு தேவையான உரமாக அது சரி பண்ணுது. அப்படின்னும் போது நம்ம ஒரு நெல் வயலில் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வைக்கோலை நம்ம எரிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஆட்களை கொண்டு வைக்கோலை திரைக்க முடிஞ்சால் வைக்கோலை துரைச்சி எடுத்துடலாம் விவசாயிகளை. அந்த மாதிரி நம்ம திரைச்சி எடுக்கணும். இல்லை அது முடியல, இப்போலாம் பார்த்திங்கன்னா மிஷின் வந்துடுச்சு. அந்த இயந்திரங்களை கொண்டு வைக்கோலை நம்ம ஈஸியாக சுற்றிடலாம். அதுமாரி நம்ம பண்ணுறது மூலம் நம்ம வயல்லேருந்து வைக்கோலை அகற்றிடலாம். இல்லை வைக்கோலை எரிச்சிடலாமா அப்படின்னா, வைக்கோலை எரிக்கக்கூடாது விவசாயிகளே. நம்ம வயலில் ஒன்று நம்ம இப்போ நம்ம நெல் வயலில் அறுவடை முடிஞ்சோடனே நம்ம அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கும், இல்லை பயிர் உளுந்து விதைக்கிறதுக்கும், இல்லை ஏற்கனவே பயிர் உளுந்து விதைச்சிருப்போம், அதுகளோட வளர்ச்சியை இது பண்ணுறதுக்காகவும் நம்ம வைக்கோலை அகற்றி தான் ஆகணும். அப்போ ஒன்று ஆட்களோ இல்லை இயந்திரங்களை கொண்டோ நம்ம அந்த வைக்கோலை எடுத்தாகணும். இல்லை வைக்கோலை கொளுத்திடணும் அப்படின்னா, வைக்கோலை நீங்கள் கொளுத்துறது மூலம் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நுண்ணுயிர்கள் நம்ம வயலில் இருக்குங்க. அந்த எண்ணற்ற நுண்ணுயிர்கள் நம்ம வயலில் அழியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதிகப்படியாக கொளுத்துறதுனால மண்புழு, இந்த நுண்ணுயிர்கள் இதெல்லாம் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் எல்லாமே அழியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வயலை விட்டு அடுத்த வயலுக்கு மாறி போயிடுங்க, பக்கத்து வயலுக்கு போயிடும். ஏன்னா இது ஹீட் அதிகமாக தாங்க முடியாமல் ஒன்று அழிஞ்சு போயிடும், இல்லை முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வயலுக்கு மாறி போயிடும். இந்த மாதிரி போகிறதுனால உங்கள் வயலில் சத்துக்கள் குறைபாடுகள் ஏறும். நீங்கள் அடுத்தடுத்த பயிர்கள் செய்யும் போது நீங்கள் அதிகப்படியான உரம் போடணும். நீங்கள் போட்ட உரங்களை சீக்கிரம் எடுக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் போட்ட உரங்களை அடுத்த உரத்துக்கு நீங்கள் ஒரு மூட்டை போட்டு கிடைச்ச ரிசல்ட்டு நீங்கள் அடுத்த நட அந்த வைக்கோலை எரிச்சு விட்ட வயலில் 2 மூட்டை போடுற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் தரிசாக விட போகிறீங்க அப்படின்னா வைக்கோலை நீங்கள் அதிலே மக்க விட்டுறலாம். அதனால் நீங்கள் அதிலே மக்க விடுறதுனால அடுத்த விவசாயம் பண்ணுற விவசாயம் தான் நீங்கள் வைக்கோல் எடுக்கணும். இப்போ நீங்கள் அதிலே நீங்கள் வைக்கோலை மக்கிறதுனால மண்ணில் அந்த வைக்க மூடி இருக்கிறதுனால ஈரப்பதம் காக்கப்படும் உங்கள் வயலில். ரெண்டாவது, அதிகப்படி இந்த ஈரப்பதம் காக்கப்படுறதுனால அதிகப்படியான நுண்ணுயிர்கள் உங்கள் வயலில் இருக்கும். அதேமாரி வைக்கோல் உங்கள் வயல்லே மக்கி அது மண்ணோட மண்ணி உரமாகும் போது அந்த வைக்கோலில் நீங்கள் 25% நைட்ரஜனும், 25% அது பாஸ்பரஸும், 25% பொட்டாஷும், 25% சல்ஃபரும் அந்த வைக்கோலில் அடங்கியிருக்குங்க. அது உரமாக மாறும்போது அப்போ அந்த மாதிரி மக்கி அது உரமாகும் போது உங்களுக்கு அடுத்தபடியாக அந்த வைக்கோல் நீங்கள் விவசாயம் பண்ணும்போது அதிலே மக்க விட்டு விவசாயம் பண்ணும்போது
உங்களோட உரோட தேவை வந்து குறைக்கப்படுது. ஏன்னா அதிகப்படியான நுண்ணுயிர்கள் உங்கள் வயலில் வளர்கிறதுக்கு முக்கியமாக இருக்கும்போது உங்கள் வயலில் அதிகப்படியான நீரோட்டங்களை வந்து அது வந்து காக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால வைக்கோலை பொறுத்த வரைக்கும் வயலில் எரிக்காதீங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி விவசாயிகளே.